இந்த நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் இந்த தமிழகத்துல 234 தொகுதியில எங்க நீங்க நின்னாலும் உங்களுக்கு எதிராக நிச்சயமா வேட்பாளரை நிறுத்தி உங்களை டெபாசிட் வாங்க விடாம நாங்க ஜெயிச்சு காட்டுவோம் அப்படின்றத இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். நீ சொல்றது யாரு அப்படின்னு கேட்டேன்னா, நீ நாயக்கர் அப்படின்னு எடுத்துக்க, இல்ல தெலுங்கர் அப்படின்னு எடுத்துக்க, இல்ல பிறமொழியாளர்கள் எடுத்துக்க, எப்படி வேணா எடுத்துக்க. உங்களை டெபாசிட் வாங்க விடாம செய்யறது மட்டும்தான் எங்களுடைய வேலை. நீ நிக்கிற இடத்துல நாங்க நிப்போம் அப்படின்றத ஆணித்தனமா நான் சொல்றேன். கீழே இருக்க அந்த காணொலியில் நம்ம என்ன சொல்லியாரு கேட்டீங்கன்னா, அண்ணன் சீமான் நிக்கிற 234 தொகுதியிலே அண்ணன் சீமானை தோக்கடிச்சு வெற்றி பெறுவாரான். காரணம் ஏன்னு கேட்டா, அவர் தெலுங்கர் நினைச்சா நீங்க தெலுங்கர் நினைக்கணுமா, நாயக்கர் நினைச்சா நாயக்கர் நினைக்கணுமா, இல்ல பிறமொழியாளர்கள்னா நம்ம நினைச்சுக்கணும். ஏன் தெலுங்காரங்க, நாயக்காரங்க, பிறமொழியாளர்கள் சீமானனை எதிர்க்கணும் தான் நான் கேட்கேன். உங்களுக்கு முதங்க என்ன வேலைன்னு தான் கேட்கேன். தமிழ்நாட்டுல அவர் தமிழ் மக்கள் நல்லா இருக்கணும், தமிழ்நாட்டுக்காரன் எங்க போனாலும் அடிக்கிறானுவா, அதை அடிக்க விடாம தடுக்கணும் அப்படிங்கறதுக்காண்டி போராடுறாரு. அவரை நீங்க எதுக்கு தோக்கடிக்கணுங்க? அப்படின்னா நீங்க தமிழ்நாட்டுக்காரன் மூலம் போராட்டத்துல அடி வாங்கணும். தமிழ்நாட்டுக்காரன் இந்த மண்ணில உரிமையை கேட்க கூடாது. அண்ணன் சீமான் பல மேடைகள்ல சொல்லியிருக்காரு, நீ உரிமையை இழந்த அடிமைன்ட்டு. அடிமைன்னு ஆணித்தனமா சொன்னாரு. அது அவங்க ஒவ்வொரு இடத்துலயும் நிரூபிக்காங்க. நம்ம தமிழ் மக்கள் புரிஞ்சுக்கணும். நான் தெலுங்கு நல்லா பேச கத்துக்கிட்டேன், தமிழ் சாதியில பிறந்தேன். தெலுங்கு நல்லா பேச கத்துக்கிட்டேன். தெலுங்கு ஆந்திராவிலே, தெலுங்கானாலோ, கேரளாவிலே, கர்நாடக மாநிலத்துல போய் நின்றுட்டு நான் அவங்க அரசியலுக்கு எதிராக ஒரு அரசியல் பேசணும்னா அவங்க ஒத்துக்கிடுவாங்களா? அப்படின்னா திராவிடங்கிறது யாருக்கான அரசியல் தாங்க? அதை முதல்ல சொல்லுங்க. தமிழ்நாட்டுக்காரன் உரிமைக்கு பேசினா பேசக்கூடாதீங்க. அப்படின்னா திராவிடம் யார் உரிமைக்கு பேசி நிக்கீங்க? தெலுங்குக்காரங்க அந்த நாயக்கர் நாயுடு சமுதாய மக்களோட உரிமைக்கு பேசுறதுக்கு எதுக்கு எங்க நிலத்தை நீங்க அரசியல் பண்ணணும் அப்படிங்கறதுதான் தமிழ் மக்களோட கேள்வி. சீமான் அவர்கள் சிந்தனை எந்த அளவுக்கு மாற்று மொழி இனத்தவர்களை நம்ம கையில காலில் விளங்க இருந்தீங்கன்னா கலத்தி விட்டுறாங்க. உளவியலா நம்ம அடிமையாயிருக்கோம் அப்படின்னு தமிழ் மக்கள் புரிஞ்சுட்டு தயவு செய்து இந்த திராவிட குப்பை தூக்கி எறிஞ்சிட்டு, திராவிடம் தமிழர்களுக்கு தீது, திராவிடம் அல்லாதோர் தமிழர் அல்லாதோர் தமிழ்நாட்டை ஆள்வதற்கும் வாழ்வதற்கும் வசதியா வாழ்வதற்கும் உருவாக்கப்பட்ட ஒன்றுதான் திராவிடங்களை நம்ம தமிழ் மக்கள் புரிஞ்சுக்கணும். நன்றி, வணக்கம். நான் தமிழர்.